திருச்சியில் மலேசிய பொண்ணு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி புளி சாதம். வாங்க இப்போ இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேனில் உளுந்து கடலைப்பருப்பையும் சம அளவு எடுத்து வறுத்து எடுத்துக்கலாம். ஓரளவு வறுபட்டதும் இதில் மெழுகு, மல்லி விதை, வெந்தயம், 3 காஞ்ச மிளகாய் இதையும் அது கூடவே சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுபட்டதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் பெருங்காயத்தூளை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஆறுனதும் மையை அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் இதில் கடுகு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, கூடவே காய்ந்த மிளகாய் போட்டு கிளறி விட்டுறலாம். இப்போ இதில் பெருங்காயத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், இது கூடவே நம்ம அரைச்ச பவுடரையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போ இதில் புளி பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். கடைசியாக இதில் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இது அல்வா பதத்துக்கு வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட சாதத்தை சேர்த்து நல்லா கிளறுனா சூப்பரான புளி சாதம் ரெடி. நம்ம சேனலில் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டையும் கொடுங்க.